நான் எந்த சாண்டு தின்ன சாமி என்ன எல்லாம் தோசை புரோட்டா தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படியா? சிக்கன் ரைஸ் வர பேக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பாக்குறேன். அதை கொண்டு போய் அந்தாண்டு வைடா. அண்டா என்ன தாம என்னிடத்தில் எக்கச்சக்கமான வார்த்தைகள் வேண்டாம். நான் சர்வ சாதாரணமான எல்லாத்தோட என்னை சர்வ சாதாரணமா நினைச்சுக்காத. என்னாச்சு? யா தெரியுமா? நான் ஒருவனை பார்த்து முறைச்சேன்னா அவன் மென்மேலும் நன்றாக இருப்பான். அதே ஒருத்தனை பார்த்து நான் சிரிச்சு விட்டேன்னு வச்சுக்க, அதோட அவன் சர்வ நாசமாயி போயிடுவான். அதனால இப்போதைக்கு உன்னை பார்த்து நான் சிரிக்கவா இல்ல முறைக்கவா? இப்போ என்னை பார்த்து முறைச்சிருங்க. சரி. காலையில 15 பேர் ஆட்டோவை எழுப்பிட்டு போவோம். ஆமா. அந்த எந்த ஊரே கந்தப்பட்டி பைபாஸ் போவோம். பைபாஸ் தாண்டதுமே உள்ளார இளம்பலம் போறது. பைபாஸ் ஏறணும்னு பார்த்து சிரிச்சு போடுங்க. அப்படியே கொண்டு போய் பாடத்திலே கொண்டு போய் சாத்தி போடுறேன். எத்தனை நாள் இருந்தா? ஆமா சார். அன்பா சுவாமி இருந்த போதிலும் நான் மறந்தருவாயில் சாமி. நான் கண்ணுக்கு நீ எமகளே தான் எனக்கு உறுத்தி இருக்க. எல்லாம் இருக்க ஒரே நான் பண்றது அவசரத்துக்கு. அன்பா நான் நது தருவாயில் என்னை யார் என்று உரைந்தாய்? சொன்னால் தெரியும். அறிந்தாயா என்ன? அறிஞ்சிட்டு வந்துங்க. அது தலாத்தா கண்டலத்து போல அதல்லப்பா சொன்னால் அது கொட்டு கண்டலத்து போல மூலகை மகத்து போல அட்டிச்சனா அப்படி பல்ல அப்படி மாட்டிக்கண்டா. ஆமா. எந்த பெயிண்டுக்குள்ள தலை விட்ட? ஏடா பச்சைக்கலர் பெயிண்டுக்குள்ள எடுத்து பெயிண்ட் வாங்கி வச்சா கம்முனு. அன்பா சுவாமி இருந்த போதிலும் சொன்னால் தெரியும். சொல்லாத விட்டால் சொட்டு போட்டால் கிடைக்காதுங்க. கற்றவருக்கு தெரியும். கல்வியின் அருமை படித்தவருக்கு தெரியும். பிள்ளையின் பெருமை அந்த தெய்வலோகத்தில் ஜாய்க்கூடியபடியா? அதோ தேவர் சபை. செட்டி பெட்டி சேர்த்து கூப்பிட இல்லைங்க, தேவர் சபை. இந்த பூலோகத்தில் ஜாய்க்கூடியபடியா? இதுவோ ராஜ புண்ணிய சபை. ராஜ புண்ணியமான சபையில மாணவரது அப்பமார்கள், அப்பமார்கள், அரும்பெரும் தாய்மார்கள், பெரியார் பெரியார், பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் யாவற்ற பேரும் அலைகடல் போல அமர்ந்திருக்கிறாங்க. ஆமாங்க, ஏகப்பட்ட கூட்டங்க. எள்ளு போட்டா இறங்காதீங்க. என்ன காரணம்? படுதா போட்டு கட்டி இருக்குதுங்க. அங்க நிக்கிற நான் இந்த இடத்துல தான் நிக்கிற 10 மணில இருந்து. அப்படியா? ஆமாங்க. அன்பா இப்பதான் கொஞ்சம் சொட்ட விட்டுக்கிட்டா. ஆமா இருக்கும். அன்பா யாவற்ற பேரும் அலை கடல் போல அமர்ந்திருக்காங்க. இன்னும் சேலம் மாவட்டம். சேலத்துல மாவட்டம். இங்க தோசை விடுவியா? இல்லைங்க, சட்னி. அதல்லப்பா சேலம் மாவட்டம் சங்கி, அதாவது இளம்பிள்ளை அறியாமல் இல்ல, ரெட்டி வெட்டி வல்லக்காடு ஓம் சக்தி நாடக சபா. சங்கிகிரி எதுக்கு போறீங்க? அது தெரியாம போயிட்டோம்பா. அதுக்கு தாங்க பாகன் பக்கம் பாக்கு. அதாவது இளம்பிள்ளை அறியாமல் இல்ல, ரெட்டி வெட்டி வல்லக்காடு ஓம் சக்தி நாடக சபா. ஆமாம் சுவாமி. குரு சின்ன பொன் வாத்தியார் சார்பாகவும் இன்னும் சுந்தரம் வாத்தியார் சார்பாகவும் என் முத்தாட முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து நாட்டுக்கு நாடு மகான் நாடு பெருமை சேர்ந்தார். அழகு திரு பொன்னாட்டின் பெயர் என்னப்பா? இந்த பேர் தெரியாதுங்களா? என்ன சொல்ற? ஆமாங்க. என்ன ஊரு? டாப் டக்கரன்னூருங்க. உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஆமாங்க. எல்லாம் சோத்து தின்னுருப்பிய? இல்ல, நான் இப்பதான் ரைஸ் ஒரே பீஸ். என்ன ஊரு? ஏங்க இதுதான் ஒங்கினாகின் பாளையம். அது நேத்தான்னு நம்ம அந்தால மாதிரி அழுதியாட்டா. டேய் சாரகண்ணா, நீ பேசாத. நீ அப்படி இல்லப்பா. அவன் கண்ணு பாருங்க. வேணாம், காலம் பற்றாது. அதனால அதாவது கந்தப்பட்டி பைபாஸ் அருகாமல் உள்ள எம்ஜிஆர் நகர் என்றால் நமக்கு ஒரு சொந்தமான தாய் திறந்த மச்சநாடாகும். ஆமாம் சுவாமி. ஆழ்வாரே சற்று அந்த புறமாக இருங்கள். நமக்கு சொந்தமான தாய் திறந்த மச்சநாடாகும். மச்ச நாட்டிலே காளியம்மன் பண்டிகையை முன்னிட்டு நமக்கு ஓரிரு மாரம் குடி பண்ணாரா? காளியம்மனா? ரெண்டுமே. அதாவது மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு காளியை குடி பண்ணாரா? அது கடை வாங்கி சொல்றேன். அதாவது நேற்று 10 மணி வரைக்கும் 10 மணிலிருந்து 12 மணி வரலும் மாரியாய் நோம்பி, விடிஞ்சதுக்கு அப்புறம் காளியாய் நோம்பி. ரெண்டுத்தையும் முன்னிட்டு நமக்கு ஓரிரவு சதுர நடி வச்சிருக்காங்க ஊர் பொதுமக்கள். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எந்த பூமோட தங்க பூமாக இருந்து கூட்டம் முறையாமல் கொண்ட பூ வாடாமல் போன பக்கம் அரசு பட்டு ஆண்டு போன பக்கம் பெத்து பெருகி வாழையடியாக வம்சம் வளர வேண்டும் என்று மாரியம்மனையும் காளியம்மனையும் மதுரை வீரனையும் வேண்டிக் கொள்கிறோம். ராமோஜி
இருந்த போதிலும் மச்சான் எத்தனை மணிக்கு சந்து கடை போத்தாம சத்தியமா ரொம்ப நாள் ஆகி நீ கூட ஆடி அண்ணா இருந்த போதிலும் செட்டிக்கிறாடே கால்னு கூட போடே போதுற பழகினாடா நீ அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக வழங்கப்பட்ட அதாவது பாரத 18 யுத்தங்களும் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய நாடகம் இது காளிமாரி சண்டை அல்லது மதிசூரன் வதை. இந்த நாடகத்தில் சாந்த சுருவியாக நான் வந்துள்ளேன். நான் யார், எமது வெயில் என்ன காரணமாக வந்திருப்பேன். காலையில 700 ரூபாய் வாங்கிட்டு போனான்னு வந்தேன். அன்பா வாடா சொல்கிறேன். எப்படி தெரியுமா? எப்படிங்க? நந்தனந்தனன் நாராயணன் மதிசூதனன் கிரகடி வாகனன் கேசை வாகனன் வார்த்தை வச்சுப்பீங்களா? இல்ல இந்தியன் 950 ரூபா வாங்குற கேஸ் நான் சொல்றேன். எங்கட 900 தான் சொன்னாங்க. இல்லங்க உங்களுக்கு 950 ரூபா வாங்குறோம். அப்படியே ஆமாங்க. அப்படி இல்லடா. முகுந்தன் வெண்ணையுண்டவன் ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் திருமால் பெருமாள் வெங்கடேஸ்வரா பாலாஜி எஸ்கே என்னது கிருஷ்ணா என்ன பஸ்ஸா? ஆமாங்க. நீதான் பஸ் பேர்ல சொல்லிட்டு இருக்கீங்க. பஸ் பேர் இல்லடா. என் பஸ்ஸுக்கு தான் என் பேரை வச்சிருக்காங்க. அட பஸ் பேர் உங்களுக்கு வைக்கல. சரி சரி. ஏய் என் பேர் தான் பஸ்ஸுக்கு வச்சிருக்காங்க. பஸ் நல்லா ஓட்டும். பஸ் நல்லா ஓட்டும். நீ நல்லா பேசுறதே கோகுல்தே. அதாவது அன்பா என்னுடைய பெயரோ ஹரிகரி மூலம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன் சின்ன கண்ணன். சின்ன கண்ணன்டா. சின்ன கண்ணனா? ஆமாடா. பாயம்பெருமாளா? ஆமாடா. காலம் பற்றாதப்பா. அகற்றும் சாமி கூறுங்க. அப்படியா? அன்பா இருந்த போதிலும் நான் எப்படி பிறந்திருப்பேன்? என்னுடைய பிறப்பின் ரகசியம் தெரியுமா உனக்கு? சொன்னால் தெரியுங்க. அப்படியா? அன்பா அதாவது மாநில மக்கள் போல நான் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு நோனி வழியால பிறந்தவன் கிடையாதுப்பா. அப்புறம் எப்படிங்க பிறந்தீங்க? அன்பா நானும் ஒரு விதையில்லா பொருள். ஏங்க ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தாதான் பிறக்க முடியும். ஆமா. நீங்களே விதையில்லா பொருள் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி பிறந்தீங்க? அதாவது எப்படி தெரியுமா? உதாரணத்துக்கு மரம் முன்ன வந்ததா விதை முன்பதாக வந்ததா? முதல்ல அவன் எப்படி மந்திரி எப்படி பிறந்தாருன்னு கேளுங்க. ஒருமா நீ வேற நெப்சிக்கம் இருக்கிற. அன்பா அதாவது எப்படி தெரியுமா? எப்படிங்க? உதாரணமாக மரம் முன்பதாக வந்ததா விதை முன்பதாக வந்ததா? மரம் தான் வந்தது. விதை எங்கிருந்துப்பா வந்துச்சு? விதை தான் வந்தது. அப்ப மரம் எங்கிருந்து வந்துச்சு? மரம் தான் வந்தது. அப்படித்தான்பா என்னுடைய பிறப்போ.
நானோ ஒரு வித்தில்லாத பிண்டம். ஓ நீயோ வித்தில்லாத ஏய், வித்தில்லாத பிண்டம், விதையில்லாத ஒரு பொருள். அப்படி இருந்த போதில நான் எத்தனை அவதாரங்கள் எடுத்துள்ளேன். அவதாரம் எடுத்திருக்கீங்களா? என்னது? பலந்தாமா அப்படியா? இருந்த போதில என்னுடைய பச்சமாக இருக்கக்கூடிய அர்ஜுனுக்கு ஏதோ அபயமாக விட்டது. அதனால உடனடியாக உணவை பார்க்கலாம்.